அந்த படத்தை எடுக்க முடியுமா, தமிழ்நாட்டில் ஒத்துக்குவாங்களா, இந்த படம் எடுத்தால் பிரச்சனையாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கதை நான் சொல்லும் போது எல்லாம் பயந்தாங்க. அப்போ நான் நம்பினேன், என்னோட ஆர்ட் ஃபார்மை நம்பினேன், எனக்குள்ள அரசியல் நம்பினேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் மனசில் வச்சுக்கிட்டேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எழுதுவோம். இது இந்த கிட்டத்தட்ட வாழ்வா சாவா மாதிரி இந்த படம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத, இந்தியன் சினிமாவுக்கு மாரி செல்வராஜ் வேணுமா வேண்டாமாங்கிறத இந்திய சமூகம் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். எல்லோருக்கும் நன்றி. அதில் முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஆர்டிஸ்ட், அதில் முக்கியமான லால் சார். லால் சார் வந்து என்னோட மெட்டபர் அப்படி சொல்லலாம். என் படத்தில் வரக்கூடிய அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அவர் எல்லா படத்துலையும் இருப்பார். அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த நாய் பூனை பூச்சி மாதிரி நீ நினச்சிக்கோ, எழுதும் போதே என் பேர் எழுதுன்னு சொல்லியிருக்காரு.